பாட்காஸ்ட் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா காண்டம். காண்டம் அப்படின்னு பேசினாவே நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா பசங்க யூஸ் பண்றது, சேஃப்டிக்காக யூஸ் பண்றது அப்படின்னு யோசிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா பெண்களும் காண்டம் யூஸ் பண்ணலாம். பெண்களுக்கும் காண்டம் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி சேஃபா யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அதனால ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வருமா, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதுக்கான மித்தான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா சேஃப்டி செக்ஸ்னா 2 பேத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். ஆனா ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் அந்த பொறுப்பை கொடுக்குறோம்? 2 பேருமே காமனா அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். இத பத்தி தெரியலையா? இத பத்தி பேசக்கூடாதா? இத பேசினா நம்மள ஏதாவது தப்பா நெனச்சுக்குவாங்களா? அப்படின்னு தான் இந்த சொசைட்டில நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம வந்து 90ஸோ 80ஸ் காலத்துல தான் இல்ல. நம்ம இருக்கிறது வந்துட்டு இப்ப இருக்க 2026ல. இன்னுமே இந்த விஷயத்த ஓப்பனா நம்ம பேசுனோம்னா, நம்மள யாராவது தப்பா நெனச்சுக்குவாங்களோ அப்படின்ட்டு தயங்கி தயங்கி தான் பேசுறோம். இப்பயுமே ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது நெறைய பேர் வந்து கமெண்ட்ல பண்ணுவாங்க. எதுக்கு இந்த டாபிக்க பத்தி பேசுறீங்க? ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. இது ஒரு அன்கம்ஃபர்டபுளா நீங்க யோசிக்கிற மாரி எந்த விஷயம் இல்ல. இது ஒரு சயின்ஸா, ஒரு எஜுகேஷனா, ஒரு ஹெல்த்தியா நம்ம பேச வர விஷயம் தான். எப்படி வந்துட்டு ஒரு உறுப்ப வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், நம்ம பாடி ஹெல்த் எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றோமோ, அதே மாரி தான் இந்த சேஃப்டி செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இத வந்து அன்மேரிடு அப்படிதான் பண்ணணுமா? இல்ல அன்மேரிட்க்கா இவங்க சொல்ல வராங்களா? அப்படிலாம் இல்ல. மேரிட் ஆனவங்களும் சில டைம்ல வந்து யோசிப்பாங்க. ச்சே இப்ப காண்டம்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். இல்ல இந்த டைம் வந்து நம்ம சேஃபா இருந்தோம்னா, எப்படி நம்ம ஓப்பனா சொல்றது அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்குனீங்கன்னா, நீங்களும் அந்த விஷயத்த வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இத பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் அத நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலாவே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வுமன் காண்டம் பத்தி எப்படி தப்பா பேசுறாங்க, அது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த காண்டம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, நீ தப்பான பொண்ணு. அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்ல. சேஃப்டிங்கிறது 2 பேத்துக்குமே முக்கியம். அது நீ யூஸ் பண்ணா என்ன? நான் யூஸ் பண்ணா என்ன? பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி. இந்த செக்ஸ் சேஃப்டி அப்படின்னு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டைம்ல யார் யூஸ் பண்ணாலும் அது கரெக்ட்டான விஷயம் தான். அது தப்பான விஷயம்லாம் இல்ல. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இத வாங்க போனா கொஞ்சம் மாரி ஷையா இருக்கும். இதே பசங்கள வாங்கிட்டு வர சொன்னா அவங்களுக்கு ஷையா இருக்காதா? அதே மாரி தானே இந்த விஷயம். இது ஷை படுற வேலையே இல்ல. மெடிக்கல் ஷாப்ல போயி நம்ம ஒரு சாதாரண மெடிசன வாங்குற மாரி தான் இந்த விஷயத்த வாங்க போறோம். இதுக்காக நம்ம ஷையா ஃபீல் பண்ண அவசியமே இல்ல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மேரேஜ் லைஃப்க்கு இது தேவையே இல்ல. மேரேஜ் லைஃப்க்கு மட்டும் இல்ல. இப்ப அன்மேரிடா இருந்தா சரி, மேரேஜ் பண்ணாலும் சரி. ஒரு வேள மேரேஜ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் பண்றது? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இத யூஸ் பண்ணலாம். இது வந்து பசங்க தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஹஸ்பண்டுக்கு எப்படி இத சொல்லி நம்ம புரிய வைக்கிறது? அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு சேஃப்டி இருக்கணும். நான் இப்படி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வுமன் காண்டம யூஸ் பண்ணா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த காண்டம நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகும். வுமன் காண்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன். இது எப்படின்னா ரொம்ப மெல்லிசா, ரொம்ப மென்மையா ஒரு பவுச் மாரி இருக்கும். இது எப்படின்னா 2 சைடும் வந்து ரவுண்டு ஒரு ஹோல் மாரி இருக்கும். ஹோல் மீன்ஸ் ஒரு வளையம் மாரி இருக்கும். மேல வந்து பெரிய வளையம் இருக்கும். அது கீழ இருக்கிறது வந்து சின்ன வளையமா இருக்கும். அந்த சின்ன வளையத்துக்கு மேல வந்து அந்த கவர் வந்து மூடி இருக்கும். ஆனா பெரிய வளையத்துக்கு வந்து ஓப்பனா இருக்கும். எனக்கு குழந்தை வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு குழந்தை வேணாம் அப்படிங்கும்போது அத யூஸ் பண்ணலாம். இல்ல சேஃப்டியா நான் செக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ, இல்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இந்த விஷயத்த எப்படி சொல்றது? அவங்க கிட்ட எப்படி வாங்கிட்டு வர சொல்றது? அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி தான் இத வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஷேப் இப்படிதான் இருக்கும். இத எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணலாம்னா, அந்த சின்ன ஹோல் நான் சொன்ன மாரி, உங்க வெஜினாக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாரி ஷேப்ல உட்காந்து நீங்க இன்செர்ட் பண்ணலாம். முக்கியமா வந்துட்டு என்னன்னா, ரொம்ப பெயினா இருக்கு. அது மாரிலாம் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத யூஸ் பண்ண வேணாம். ஆனா கரெக்ட்டான முறையில நீங்க பயன்படுத்தீங்கன்னா, அது அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. சேஃபா தான் இருக்கும். சரி இப்ப நெறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு வேள வந்துட்டு இத யூஸ் பண்ணா, இல்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கரெக்ட்டான ப்ராசஸ்ல இருக்குமா? இல்ல இதனால வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னா, உங்களோட பாடி கண்டிஷன பொறுத்து. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது அலர்ஜி வந்துச்சுன்னா, செகண்ட் டைம் நீங்க அத யூஸ் பண்ணாதீங்க. ஆனா ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, அது இன்செர்ட் பண்ண தான் வந்து தப்பா இருக்கும். ஸோ நீங்க கரெக்ட்டான பொசிஷன்ல உட்காந்து இன்செர்ட் பண்ணீங்கன்னா, அது அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இத பத்தி ஏன் பேசுறீங்களான்னு நெனைக்க வேணாம். கண்டிப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்த், சேஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இத யூஸ் பண்றனால நம்மளுக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்டின்னா, இந்த பாலியல் தொந்தரவான நோய்கள்லாம் வந்து நம்மளுக்கு வராம நம்மள வந்து சேஃபா பாதுகாக்கலாம். அன்மேரிடா நீங்க இருக்கீங்க அப்டின்னா, எனக்கு வந்து சேஃப்டியான செக்ஸ் வேணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து இத யூஸ் பண்ணலாம்.
முக்கியமா வந்துட்டு இத நீங்க சில பேர் வந்து தள்ளி போட்டிருப்பாங்க. பிரெக்னன்ட் ஆகாம இருக்கணும்னு சொல்லி தள்ளி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணலாம். இது பெண்கள் இது ஆண்களுக்கு மட்டுமான ஒரு விஷயமா? அப்படிலாம் இல்ல. இது பெண்களுக்கும் வந்து இருக்கு. ஸோ அது வந்து மெடிக்கல் ஷாப்லயே இருக்கு. நீங்க தாராளமா போய் வாங்கிக்கலாம். இது ஏன் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஏன் வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் ஓப்பனா பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது ஏன் பெண்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இத ஏன் வந்து ஆண்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ இது ஏன் பெண்களுக்கு கொண்டு வந்தீங்க. இது ஏன் முக்கியமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேஃப் செக்ஸ்ல வந்துட்டு புரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் 2 பேத்துக்குமே. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம பார்ட்னர் வந்து இல்ல நான் அத யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் ஏன் அத யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு கண்டிப்பா ஆப்ஷன் அப்படிங்கிறது தேவை தானே. ஸோ அந்த ஆப்ஷனுங்கும்போது நம்ம காண்டம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது தெரியாம நம்ம போய் ஏன் யூஸ் பண்ணணும்? ஸோ தெரிஞ்சுக்கலாமே. அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. நானும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு புரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நான் சேஃபா இருக்கணும். அந்த டைம்ல நான் சேஃப்டியா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அத தெரிஞ்சு அத கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அ அந்த எல்லாத்தையுமே சூஸ் பண்றோம். இது எல்லாமே எஜுகேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஈக்குவலா வேணும். ஆனா இந்த விஷயத்த மட்டும் ஒருத்தவங்க மேல மட்டும் எதுக்கு தள்ளணும்? ஸோ நம்மளும் அது வந்து ஓப்பனா எங்களுக்கும் அது சேஃப்டி முக்கியம். நீ யூஸ் பண்ணலனா என்ன? நானும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு புரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்துட்டு நீங்க ஷையோ இல்ல வந்து அன்கம்ஃபர்டபுளாவோ ஃபீல் பண்ண வேணாம். இது வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் தான். ஸோ நீங்க மெச்சூரிட்டியா யோசிச்சுட்டு, நீ யூஸ் பண்ணலன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைம் எனக்கு அது வேணும். அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு தாராளமா சொல்லலாம். இதுக்காக நீங்க ஷை பட தேவையே இல்ல. ஸோ இதனால தான் பெண்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இதுவரைக்கும் அந்த வுமன் காண்டம் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அத யூஸ் பண்ணா என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும். ஸோ எந்த மாரி அத யூஸ் பண்ணணும். அது எப்படி இருக்கும்? எந்த ஷேப்ல இருக்கும்? எந்த ஷேப்ல நம்ம இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா பார்த்துட்டோம். ஆஃப்டர் செக்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி வெளிய எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்படின்னா, நம்ம அந்த பெரிய ஒரு ஹோல் சொன்னேன்ல, அந்த பெரிய ரவுண்டுன்னு சொன்ன மாரி, அத வந்து நம்ம வெளிய வந்து இன்செர்ட்ல வந்து வெளிய இருக்கும். ஸோ, அத நீங்க ரோல் பண்ணி, அத நீங்க வெளிய எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம், எந்த கவர்ல நீங்க எடுத்தீங்களோ, அதே கவருக்குள்ள உள்ள வச்சு, அத நீங்க பேக் பண்ணி, நீங்க வெளிய வீசிடலாம். ஸோ, இத வந்து நீங்க இன்செர்ட் பண்ணத வந்து கரெக்ட்டான ப்ராசஸ்ல இன்செர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வெளிய எடுக்கும்போது உங்களுக்கு பெயின் இருக்காது. நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணும்போது, அந்த சின்ன ரவுண்ட வந்து கரெக்ட்டா இன்செர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, எடுக்கும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ, அது மாரி தான் வந்துட்டு, இத வந்து நீங்க வெளிய எடுக்கணும். ஆஃப்டர் இதுக்காக வந்துட்டு ரொம்ப நம்ம பெயினா இருக்குமா? இது வந்து எப்படி எடுக்கிறது? அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். ஏன்னா, நான் அந்த சொன்ன மாரி இந்த பெரிய இது வந்துட்டு தாராளமா வந்துட்டு வெளிய தான் இருக்கும். நீங்க பயப்படாமயே அத வெளிய எடுத்துறலாம். ஸோ இந்த டாபிக் பத்தி நான் பேசுறேன். இல்ல இந்த டாபிக் பத்தி நான் பேசியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் தான் நீங்க நெனச்சீங்கன்னா, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது தேவையில்லாத டாபிக் எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு நீங்க நெனச்சாலும் அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா இது மாரி விஷயத்துல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பெண்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு ஹெல்த்த நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்த்துக்கிறோமோ, அதே மாரி சேஃப்டி செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்க்கு. ஸோ, அத வந்து நீங்க கரெக்ட்டான முறையில யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு சில விஷயத்த தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்தலாம் கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். ஸோ, இதே மாரி வேற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் ஓப்பனா வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஸோ, இதே மாரி வேற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பேசுங்க. இது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பை பாய்.